Hi, praise the Lord. Welcome to Word of Life Bible Quiz channel. இது வேத வினாவிடை எசேக்கியேல் 2. மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில் என்று யாரிடம் கூறப்பட்டது? எசேக்கியேலிடம். எது எசேக்கியேலுக்குள் வந்து அவரை காலூன்றி நிற்கும்படி செய்தது? ஆவி. எசேக்கியேலை யாரிடத்திற்கு அனுப்புகிறதாக அவரிடம் பேசினவர் கூறினார்? இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரர் எப்படிப்பட்ட ஜாதி என்றார் கர்த்தர்? கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பின கலகக்கார ஜாதி. இஸ்ரவேல் புத்திரரும் அவர்கள் பிதாக்களும் கர்த்தருக்கு விரோதமாய் என்ன செய்தார்கள்? துரோகம். இஸ்ரவேல் புத்திரர் எப்படிப்பட்ட முகமும் இருதயமும் உள்ளவர்கள்? கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர். எசேக்கியேலை கர்த்தர் யாரிடத்திற்கு அனுப்புகிறார்? கடின முகமும் முரட்டாட்ட இருதயமும் உள்ள புத்திரர்களிடத்திற்கு. எசேக்கியேல் இஸ்ரவேல் புத்திரரிடம் என்ன சொல்ல வேண்டும்? கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைக்கிறார் என்று சொல்ல வேண்டும். யார் கேட்டாலும் கேளாவிட்டாலும் எசேக்கியேல் கர்த்தர் உரைக்கிறதை சொல்ல வேண்டும். கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் புத்திரர். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுக்குள்ளே யார் உண்டென்கிறதை அறிய வேண்டும். தீர்க்கதரிசி. எசேக்கியேல் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன செய்ய வேண்டாம் என்று கூறப்பட்டது? பயப்பட வேண்டாம். எசேக்கியேல் எதற்கு அஞ்ச வேண்டாம் என்று கூறப்பட்டது? இஸ்ரவேல் புத்திரரின் வார்த்தைகளுக்கு. எசேக்கியேல் எவைகளுக்குள் தங்கியிருந்தாலும் இஸ்ரவேலருக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. நெரிஞ்சல்களுக்குள்ளும் முள்ளுகளுக்குள்ளும். எசேக்கியேல் எவைகளுக்குள் வாசம் பண்ணினாலும் இஸ்ரவேலருக்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. தேள்களுக்குள். இஸ்ரவேல் யார்? கலக வீட்டார். எசேக்கியேல் எப்படி இருக்கக்கூடாது? கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இருக்கக்கூடாது. எசேக்கியேல் தன் வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது? அவன் வாயை திறந்து கொடுக்கிறதை புசி என்று கூறப்பட்டது. எசேக்கியேல் எதை கண்டார்? தன்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை. எசேக்கியேலிடம் நீட்டப்பட்ட கையில் என்ன இருந்தது? ஒரு புஸ்தக சுருள். எசேக்கியேலிடம் நீட்டப்பட்ட புஸ்தக சுருள் எப்படி இருந்தது? உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்தது. எசேக்கியேலிடம் நீட்டப்பட்ட புஸ்தக சுருளில் என்ன எழுதியிருந்தது? புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. Thank you. Amen.